ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படியாய் இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷ விதமாய் இந்த லெந்து நாட்களிலே உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நாம் உபவாசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். நம் கர்த்தருக்காய் நம்முடைய நேரத்தை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அப்படியா இந்த நாட்களிலே உபவாசத்திலே நாம் இருக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உபவாசத்தில் இருக்கும் பொழுது நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும், உபவாசத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்படியாய் இந்த காலை வேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவை சிலுவையிலே அறையும்படியாய் அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த சிலுவையானது மிகவும் அதிகமான பாரமுள்ளதாய் இருந்தது. இட் ஹேட் டூ மச் ஆஃப் வெயிட். அப்போ இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் பாருங்க, சிமியோன் என்கிற ஒருவன் அப்பொழுதுதான் உள்ளே வருகிறான். அப்போ உடனே இந்த ரோமருடைய இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவிடத்திலிருந்து அந்த சிலுவை எடுத்து உடனே இந்த சிமியோனை சுமக்க சொன்னாங்க. அப்ப பாருங்க, இந்த சிமியோன் மறுவார்த்தை ஒன்றும் பேசவில்லை. உடனே அவன் இந்த சிலுவையை, இந்த இயேசுவின் மேல இருந்த இந்த சிலுவை எடுத்து அவன் கொஞ்சம் தூரம் இந்த சிலுவையை அவன் சுமந்து கொண்டு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மற்றவர்கள் பாரப்பட்டு இருக்கும் பொழுது, மற்றவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்கள் கஷ்டமான பாதையில போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல போய் அவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? யார் எந்த கஷ்டத்தில் இருக்கட்டும், எப்படியாப்பட்ட போராட்டத்தில் இருக்கட்டும், நமக்கு எல்லாம் இருக்கிறதா, நம்முடைய குடும்பத்துக்கு எல்லாம் இருக்கிறதா, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா, அது போதும். நாம் ஒரு செல்ஃபிஷான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை குறித்து ஒரு கவலை இல்லை. அவங்க எவ்வளோ பாடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்து ஒரு கவலைப்படுறதில்லை. அவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. பாருங்க, இந்த சிமியோன் எங்கிருந்தோ வந்த ஒரு நபர் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உடனே இந்த ரோமருடைய போர் வீரர்கள் என்ன செய்யறாங்க? இந்த சிலுவை சுமக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த சிமியோன் மறுவார்த்தை பேசல. உடனே நான் சுமக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களிலே, நாம் உபவாசத்திலே இருக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் மற்றவருடைய பாரத்திலே ஒரு பங்கா இருக்கணும். அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். நம்மால் முடிந்த ஒரு உதவி. நம்மிடத்துல அதிகமான பணம் இருந்தால் அவர்களுக்கு போய் பண உதவி செய்யணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆறுதலினாலே நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலை சொல்லணும். அப்படியாய் ஒருவர் வியாதியில் இருக்கும் பொழுது அவர்களுக்காய் நாம் போய் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுடைய பாரத்திலே ஒரு பங்கெடுத்து அவர்களுக்காய் போராடி அவர்களை எப்படியாவது அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் நாமும் ஒரு பங்காய் இருக்க வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களிலே let us not be selfish. ஒரு சுயநலமான வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு மற்றவர்களையும் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ நாம் பழகிக்கொள்வோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாய் நாம் பழகிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த
புதிய நாளுக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுக்குள்ளே இருக்கிற சுயநலங்கள் சாகட்டும் இயேசுவே, உம்முடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளே பிறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.